ஏஆர் ரஹ்மானை வந்து வட இந்தியாவில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மீதான வெறுப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிரான கருத்துக்களை, அவருக்கு எதிரான விஷம பிரச்சாரங்களை வந்து தொடர்ந்து பாசிச சக்திகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிபிசிக்கு லாஸ்ட் வீக் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆங்கர் வந்து கேள்வி கேட்காங்க, நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு தமிழனாக இருக்கீங்க, ஹிந்தி சம்மந்தப்பட்ட மூவிகளில் நீங்கள் எப்படி பாலிவுட் வரும்போது நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து ரஹ்மான் சொல்கிறாப்புல, நான் ஃபஸ்ட் டைம் ஹிந்தி வரும்போது எனக்கு எந்த ஃபீல்மே எனக்கு கொடுக்கல. ஆனால் ரீசெண்டாக வந்து ஆட்சி மாறினதுக்கு அப்புறம், பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாறுதலை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஹிந்தி சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து சில படங்கள் இந்துவை மையமாக வச்சும் ஹிந்து மன்னர்களை மையமாக வச்சும் வருது, அந்த படத்துக்கு நீங்கள் இசையமைக்கிறீங்க, அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி முரண்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த படங்கள் வந்து நான் இசையமைக்கிறேன், ஆனால் முதல்ல வந்து என்கிட்ட இசை வேணும்னு சொல்லிட்டு வராங்க, அதுக்கப்புறம் சில அழுத்தங்கள் காரணமாக அந்த ப்ரொடக்ஷன் வந்து வேற இசையமைப்பாளர்கிட்ட போயிருந்தாங்க. அப்போ இதில் வந்து நான் வந்து தனிமைப்படுத்தப்படுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுறாரு. என்ன ஆகுது அப்படின்னா, நார்த்தில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினவங்க, நீங்கள் திரும்பவும் உங்கள் தாய் மதத்துக்கு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படி சொல்கிற மாதிரி பேச்சை வந்து விடுறாங்க. எக்ஸ்ட்ரீமாக போனோம்னா, கங்கனா ரனாவத் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ரஹ்மான்ஜி நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்து ஒரு முஸ்லீமாக மாறினவங்க, உங்களுக்கான அடையாளம் வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஹிந்துவாக வாங்க, உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வாய்ப்புகள் எப்படி கொடுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு ஆணித்தரமான ஒரு எதிர்ப்புகளை வந்து வட இந்தியா முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் தமிழன் அப்படிங்கிறதுனால ஓரங்கட்டப்படக்கூடியதாகவும், ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால ஓரங்கட்டப்படக்கூடியதாக வந்து அவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஹிந்தியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் இது நடக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிக்கிட்டு இருக்கு. முஸ்லீம் ஆர்டிஸ்ட்டும் சரி, கிறிஸ்டின் ஆர்டிஸ்ட்டும் சரி, பார்சியாலிட்டி அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக நடந்துக்கிட்டே வருது. அப்போ இதெல்லாம் தமிழகத்தின் மீதான வெறுப்புணர்வாகவும் மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் வந்து சும்மா சாதாரணமாக வந்தவரும் கிடையாது, அவர் உழைப்பு இல்லாதவரும் கிடையாது. இந்தியாவின் கனவாக இருக்கக்கூடிய ஆஸ்கார் அவார்டு, 2 ஆஸ்கார் அவார்டை முதல்ல ஹிந்தி படங்கள் மூலமாக வாங்கிட்டு வந்தவர். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் அடையாளமாக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 7 வருஷமாக தொடர்ந்து தேசிய விருதுகளை வாங்கினவர் இளம் இசையமைப்பாளரும் ஏஆர் ரஹ்மான் தான்.